love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இன்றைக்கி நம்ம லெக்சரில் பார்க்க போகுது ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு 4 பார்ட் லெக்சர். நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக நான் 4 பார்ட்ஸ் போடலைங்க. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம கான்செப்ட் என்ன, ஒரு சாப்டர் எடுப்போம், மெஷரபிள் ப்ரோக்ரஸ், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், தரோவாக்குவோம், அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். என்னோடய ப்ராமிஸ் என்ன, 6 மாதம், தட் இஸ் ஜூன் எண்டுக்குள்ளே பைத்தனில் ஓரளவுக்கு நமக்கு தெரியணும். அதுதான் என்னோடய ப்ராமிஸ் உங்களுக்கு. இது ஏன் ஃபஸ்ட்டு 4 பார்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். நம்ம பார்க்க போது ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறது. ஸ்ட்ரிங்ஸ்னால் பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஒரு வார்த்தைகள், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சராக இருக்கும். என்னடா போர் அடிக்கிற சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் சொல்லிட்டு ஏடா உங்களோட வீடியோ அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கேட்காதீங்க. அது கிடையாது. உங்களுக்கே நான் சொல்ல நீங்களே பாராட்டுவீங்க இல்லை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட குறிக்கோள் என்ன, ஒரு சாப்டர் எடுப்போம், தரவாக படிப்போம், ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்தது மூவ் ஆகும், கை வச்சு பழகுவோம். ஏன்னா அப்போ தான் கற்றுக்க முடியும். இல்லை நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது நண்பர்களே, அதனால் என்னோட பொறுமையாக இருங்க. இதற்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டேட்டா பார்த்துருக்கோம், நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ்டிங் பார்த்துருக்கோம். இது 3 லெக்சரில் பார்த்துருக்கோம். இது 4வது லெக்சர். இதுக்கு பேர் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கு ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து இது விட்டுருங்க, இது ஏதோ சொல்லுது ஜூபிட்டர். இதில் இங்கே வந்து இப்போ பிரிண்ட், இந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஓகே, இந்த 2 கோலனாக இருந்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் இதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வித்தியாசம் கிடையாது. இது எல்லாமே ஒன்று தான். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரூல் நம்பர் 1. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது வந்து என்னன்னா, இதை நான் வந்து என்ன பண்ணலாம், ஏயை வந்து நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேரியபிள், இது பேர் என்ன, வேரியபிள். நம்ம வேரியபிள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நான் பிரிண்ட் ஏன்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன வருதுன்னு சொல்ல பாருங்க. இது சிங்கிளா டபுளா அதெல்லாம் விஷயமே கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஏ ஈக்குவல்ஸ், இது அப்படியே எடுத்துக்கலாம், ஹலோ கமா வேர்ல்டு. ஒரு இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செட்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நான் 1ன்னு சொல்லிட்டு போடுறேன். இப்படி இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் இங்கே போகலாம். என்ன கொடுக்குது, ஈ கொடுக்குது. இதுக்கு பேரு ஸ்லைசிங். ஓகே, ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணால் அது எடுக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் இது எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா 0 1 2 3 4 5, இந்த blank ஸ்பேஸ் வந்து 6 7 8 9 10 11 12, இது 13. ஸோ நீங்கள் 1 கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு 1 கொடுக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? 5 அப்படின்னு போடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட், ஐம் சாரி, கர்லி பிராக்கெட் கிடையாது, ஸ்கொயர் பிராக்கெட். 5 அப்படின்னு போடுறேன். பாருங்க, 0 1 2 3 4 5 எப்பவுமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, 0ல தான் ஆரம்பிக்கும். இப்போ இன்னொன்று பண்றோம் பாருங்க. சிங்கிளா டபுளா விஷயமே கிடையாது. பாருங்க, எக்ஸ்க்ளமேஷன், அதை தாண்டியும் ஒன்று இருக்கு, அதான் 13வது. ஓகே, கிட்டத்தட்ட இங்கே பண்ணதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வார்த்தை வேணா, இப்போ நீங்கள் பெருசாக ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லாஜிக்குங்க. ஓகே, இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சா நமக்கு வந்து எல்லாமே சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். 1 + 1 = 2, அவ்வளோதான் விஷயமே. சரியா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதோட லென்த் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? அதே வார்த்தைகள் தான், நான் சொன்ன அதே 13 தான் இருக்கும். பாருங்களேன், 14 எங்க இருக்குது? 0 1 2 3 4 5 இது 2 ஆயிடுச்சு. 6 7
8 9 10 11 12 13 14 ஒன்று இங்கே 2 ஆயிருக்கு, இல்லை இங்கே 2 ஆயிருக்கு, ஒன்று அப்போ இங்கே ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இது லென்த்து வந்து 14. இந்த 0லேருந்து ஆரம்பித்து இந்த இது வரைக்கும் பார்த்தா 14. சரியா நண்பர்களே? இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாமே. இதுக்கு பேர் ஸ்லைசிங். இந்த ஸ்லைசிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. ஓகே, அதே வார்த்தை தான் நான் என்ன பண்ணுறேன், print a 2:5. இது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். 2னா இப்போ என்ன, 0 1 2 L. 2:5னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்படின்னா 0 1 2 3 4 5. இந்த 2வதுலேருந்து ஆரம்பித்து 5வதுக்கு முன்னாடி கொடுக்குறது. அதனால தான் இந்த 0 1 2 இது 3 4 5. ஓகே, இந்த கமா இல்லாமல் இது வரைக்கும் கொடுக்குறது. இப்போ புரிஞ்ச லாஜிக் புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மாதிரி பின்னாடிலேருந்து கூட வரலாம், இங்கிருந்து கூட வரலாம், பட் இது மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்களேன், நான் 0 to 5 சொல்லிட்டு சொல்கிறேன். பார்த்துங்களேன், பாருங்களேன். ஜீரோ டு 5 சொல்லலாமா? பாருங்க, ஹலோ. இப்போ நான் 0 to 6 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ கமா. இப்போ உங்களுக்கு எல்லாமே வேணும், இந்த 0 போடாம எல்லாமே வேணும் வச்சுக்கணும். அதுக்கும் ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி ஒன்று போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே 0 போட்டு கொடுத்தேன், பட் அதுக்கும் ஒன்று இருக்கு. பாருங்க, இதை ரிவர்ஸ் கூட வரலாங்க. அதுக்கு பேர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், இதுக்கு பேர் இண்டெக்ஸிங் ஆர் ஸ்லைசிங். சரியாங்க? இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்பர் கேஸ் எப்படி ஆக்குறது, லோவர் கேஸ் எப்படி ஆக்குறது, ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஒயிட் ஸ்பேஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ஏ அதே தான், இது அப்படியே எடுத்துக்கலாமே. print a dot upper. பாருங்க, இது அப்படியே கேபிட்டல் ஆக்கிடுச்சு. இப்போ print a dot lower அப்படியே இதுவாயிடுச்சு. இதில் தான் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஒயிட் ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். print strip a dot strip. ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரிமூவ், இது பாருங்க, இங்க இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். சரியா? அவ்வளோதான் விஷயமே. இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாம். அது என்ன காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாம்னா, ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் இது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். சரியா? இப்போ print இதுல என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இதுல என்னன்னா, the best thing in life are free அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஃப்ரீன்னு சொல்றது இந்த டெக்ஸ்ட்ல இருக்கா? இருக்கு இல்லையா? அப்போ ஃப்ரீ இன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? அது ட்ரூன்னு சொல்லிட்டு சொல்றது. சரியா? அதுதான் விஷயம். இப்போ இன்னும் எடுக்கலாம். அது என்னன்னா, இதை பாருங்க, அதே தாங்க.
ஒரு if then else கமாண்ட் போட போகிறோம். இது நான் ஏன் பண்ணுறேன்னா அந்த இடத்துக்கு போச்சுன்னா சின்டாக்ஸ் எல்லாம் வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ. நம்ம என்ன கேட்குறோம், இந்த ஃப்ரீ வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருந்தால் பிரிண்ட் எஸ் ஃப்ரீ எஸ் ப்ரெசன்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இப்போ வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும், எஸ் ஃப்ரீ எஸ் ப்ரெசன்ட். இது ஒரு இஃப் கமாண்ட். சரியா? இப்போ நம்ம இன்னும் கூட பண்ணலாம். அது என்னன்னா சேம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு வார்த்தையே இல்லைங்க. ஓகே, பார்ப்போம். பாருங்கள், எக்ஸ்பென்சிவ் வார்த்தையே இல்லை. எக்ஸ்பென்சிவ் நாட் இன் டெஸ்ட். அதாவது பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ஆர் நாட், இது இல்லவே இல்லை. இப்போ எக்ஸ்பென்சிவ் வந்து டெக்ஸ்ட்லேயே இல்லையே, அதுதான் நான் கேட்குறேன். அது கரெக்டுன்னு சொல்லுறது, அவ்வளோதான் விஷயமே. இப்போ இன்னொன்று இருக்கலாம், அதே கமாண்டு அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் நமக்கு சின்டாக்ஸ் வரும். ஸோ இங்கே வச்சுட்டு இதை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இஃப் தென் எல்ஸ் கமாண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பென்சிவ் இங்கே இல்லாட்டி எஸ் எக்ஸ்பென்சிவ் இஸ் நாட் ப்ரெசன்ட் சொல்லிட்டு போடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ பார்க்கலாமா? ஆமாம், எக்ஸ்பென்சிவ் இல்லையே, கரெக்டாக தானே அப்படி சொல்லி சொல்லுறது. சரியா? இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க. அப்பர் எப்படி கேபிட்டல் ஆக்குறது, எப்படி லோவர் ஆக்குறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, பின்னாடிலேருந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் எடுக்கிறது, ஒரு பஞ்ச் ஆஃப் வார்த்தையை எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நம்ம எப்படியும் ஒரு 7-8 கமெண்ட் பார்த்துருப்போம். இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மிக விரைவில் அடுத்த ஸ்ட்ரிங்ஸ் பாகம் 2 பார்க்கலாம். இது கொஞ்சம் எப்படியும் ஒரு 3-4 பாகம் போகும் சொல்லி நினைக்கிறேன் நான். பட் மிக விரைவில் பார்ப்போம். எல்லாம் ஒர்த்துட்டாக இருக்கும், நமக்கு எல்லாம் டோட்டலாக தரவாக தெரிஞ்சு கான்ஃபிடண்ட்டாக அடுத்தது மூவ் ஆகலாம். சரியா நண்பர்களே? விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஸ்ட்ரிங் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எங்கே பண்ணணும்னு சொல்லி தெரியும். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என்னோடய மனைவி ஜெயஸ்ரீ. இந்த ஆசைக்கும் என்னோட இதுக்கும் உறுதுணையாக இருக்கிற தூணியும் அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்.